வாசிக்கப்பட்ட வசனத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் தியானம் செய்ய போகிறோம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 1 Chronicles chapter 16 verse 34. நாம் அடிக்கடி சொல்கிற ஒரு வாக்கியம் உண்டு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் எப்பொழுதும் நல்லவர் என்று சொல்கிறோம். இந்த காலவேளையில் கூட கர்த்தர் நல்லவர், அந்த நல்லவருடைய தன்மையை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் தியானம் செய்ய போகிறோம். We always say God is good and good all the time. This morning we want to take some time to explore the goodness of God. ஆண்டவருடைய நன்மை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள இந்த காலவேளையில் நாம் தியானம் செய்ய போகிறோம். அதுக்கு முன்பாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Before that, let's look to God in prayer. ஜெபிப்போம். அன்பின் தேவனே, கர்த்தாவே, வாசிக்கப்பட்ட வசனத்தை நாங்கள் தியானம் செய்யும் பொழுது தேவனுடைய நன்மையை ஆண்டவரே நாங்கள் இன்னும் ஆழமாக தியானம் செய்யும் பொழுது கூட எங்களோடு கூட பேசலாம். Lord, even as we meditate on your word this morning and explore even deeper on the goodness of God, speak to us. எங்களோடு கூட பேசும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு நாள் மோசே ஆண்டவரை பார்த்து ஒரு காரியத்தை கேட்டார். One day Moses looked at God and asked him, pleaded with God. He said, please show me your glory. உம்முடைய மகிமையை எனக்கு வெளிப்படுத்தும் என்று அவர் வாஞ்சித்தார். அது யாத்திரையாகவும் 33ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் இந்த ஜெபம் கேட்டு இந்த விருப்பத்தை கேட்கும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். When God heard the request of Moses and wanting him to show his glory to Moses, God replied to Moses in Exodus 33:19 and 20. யாத்திரையாகமும் 33:19-20 ஆண்டு விதமாக சொல்கிறாரு, என் நன்மையை உன்னை கடந்து செல்ல நான் செய்வேன், அப்பொழுது என் நாமத்தை நீ பாப்பாய், என் நாமத்தை நீ புகழவாய், ஏறெடுப்பாய் என்று அவர் சொல்கிறார். God looks at Moses and says, I will cause my goodness to pass in front of you and I will proclaim the name of Yahweh before you. என் நன்மையை உன்னை கடந்து போக நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Moses wanted to see God's glory. மோசேயோட வாஞ்சை தேவ மகிமையை காண வேண்டும் என்று வாஞ்சித்தார். ஆனால் ஆண்டவர் அவருடைய நன்மையை அவர் காண்பித்தார். மோசே அவர் நன்மையை கண்ட பிறகு அவர் முகமும் அவருடைய சரீரம், அவர் தோல் எல்லாம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. Moses, after having seen the goodness of God, his whole face, his skin began to glow with the radiance of God. ஆண்டவர் நன்மையை பார்த்து அவர் இவ்விதமாக பிரகாசிக்க ஆரம்பித்தார். அப்ப கேள்வி இதுதான், what is the goodness of God? தேவ நன்மை என்றால் என்ன? அது கொஞ்சம் ஆழமாக நாம் பார்க்க போகிறோம். முதலாக இந்த தேவ நன்மையை நாம் வர்ணிக்க, இல்லாட்டி அது அர்த்தம் என்ன என்று பார்க்க ஆசைப்படுகிறோம். இந்த நன்மையை குறித்து, தேவ நன்மை குறித்து நாம் அநேக பாடல்கள் உண்டு. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், அவர் வல்லவர் என்று பல பாடல்கள் நம்ம பாடுகிறோம். Okay, and we always sing about God's goodness and we always say that God is good. எப்பொழுதும் ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் எப்பொழுதும் நல்லவர் என்று சொல்கின்ற ஒரு காரியமாக இருக்குது. ஆனாலும் இந்த நல்லவருடைய குணம், நல்லவருடைய அர்த்தம் என்ன? What do you mean by goodness? How does the Bible define goodness? இந்த கர்த்தருடைய நல்லதை எப்படி வேதம் வர்ணிக்குது? ஒன்று, நம்ம 119ஆம் சங்கீதத்தில் 68ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Turn to Psalm 119 and verse 68. 119ஆம் சங்கீதம் 68ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பகுதியிலே தேவனுடைய தன்மை, மறுபகுதியிலே தேவனுடைய செயல். On one side you have the character of God, on the other side you have the action of God. இந்த 119ஆம் சங்கீதத்தில் 68ஆம் வசனத்தில் சங்கீதக்காரர் விதமாக எழுதுகிறார். The psalmist writes, he says, you are good and you do what is good. நீ நல்லவர், நீ செய்வதெல்லாம் நல்லது என்று சொல்ல. அப்ப ஒரு பக்கம் அவருடைய தன்மை, அவர் நல்லவர், மறுபக்கம் அவர் செய்ததெல்லாம் நன்மை என்று, நல்லது என்று சொல்கிறார். கேரக்டர் அண்ட் ஆக்ஷன், குணம், செயல். ஓகே,
இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய சுபாவத்திலே நல்லவராக இருக்கிறார். God is by nature good. He is morally excellent, extraordinarily beautiful, deeply glad and extravagantly bountiful. தமிழ்ல சொல்லணுமா, ஆண்டவர் மீது மிக அழகானவர். அவர் போல் ஒரு அழகான தேவன், உயரமான தேவன், வல்லமை உள்ள தேவன் வேறு யாரும் இல்லை. அவர் எல்லா வகையிலே சிறந்தவராக இருக்கிறார். In all ways God's goodness is above every highest level. எல்லா வகையிலே அவருடைய நன்மை, அவருடைய தன்மை, அவருடைய குணம் சிறந்தது என்று நாம் பார்க்கிறோம். God is good in himself. அவருக்குள் அவர் நல்லவராக இருக்கிறார். பாருங்க, நமக்கு நல்ல குணம் நமக்கு சேர்க்கப்பட்ட ஒரு காரியம். For us goodness is added, but in God he is good. ஆண்டவரே நல்லவராக இருக்கிறார். Naturally God is good. இயற்கையாக அவர் நல்லவராக இருக்கிறார். God is not just the greatest of being, he is the best. அவர் மிகவும் சிறந்தவர் இல்லை, அதுக்கு மேலாக மிக மிக சிறந்தவராக இருக்கிறார். மார்க் 10:18. மார்க் 10:18 எடுத்துக்கொள்ளுங்க. டேக் மார்க் 10:18. இயேசு இவ்விதமாக சொல்கிறார். பிதாவை பற்றி பேசும் பொழுது இயேசு கிறிஸ்து இவ்விதமாக சொல்கிறார். No one is good but one, God. தேவனை தவிர வேறு யாரும் நல்லவர் இல்லை. தேவனை தவிர, பிதாவை தவிர வேறு யாரும் நல்லவர் இல்லை. அப்ப ஆண்டவர் இவ்விதமாக நல்லவர் என்று வர்ணிக்கப்பட்டவராக இருக்கின்றார். But how do you see the true character of a person? ஒரு நபருடைய உண்மையான குணம் எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய செயல்கள் மூலமாக தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருத்தர் செயல்படும் பொழுது அவருடைய உண்மையான குணம் என்ன என்று நாம் காண முடியும். அப்ப வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதம் ஆண்டவரை செயல் யாவற்றும் வர்ணிக்குது. We look at the Bible describes the actions of God. அவர் நல்லவர். He is kind. தயவுள்ளவராக இருக்கின்றார். அவர் இரக்கமுள்ளவர். He is merciful. அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். He is gracious. நல்லவராக தாராளமாக இருக்கிறவராக இருக்கின்றார். He is generous. ஆண்டவர் எது செய்தாலும் நாம் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்கின்றவராக இருக்கின்றார். எப்பொழுதும் when God does something, when God gives something, it is beyond our deserving, beyond what we even imagine. ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை பற்றி நினைத்து நமக்கு நல்லதை, எப்பொழுதும் சிறந்ததை செய்கிறவராக இருக்கின்றார். அவர் எதையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு கொடுக்காமல் இருக்க மாட்டார். அவர் எப்பொழுதும் நம் நல்லது தான் நினைக்கின்றவராக இருக்கின்றார். நமக்கு நல்லது தான் செய்கின்றவராக இருக்கின்றார். ஏனென்றால் we are the object of his affection. அவருடைய கண்மணிகளாக இருக்கிறதுனாலே ஆண்டவருடைய சோபத்தின் மூலமாக, ஆண்டவருடைய குணத்தின் மூலமாக எப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு தயவாக பெரிதாக செய்கின்றவராக இருக்கின்றார். God always does great things for us because by nature God is good. ஆண்டவர் அவருடைய குணத்திலே நல்லவராக இருக்கின்றார். அவருடைய செயல்கள் கூட நல்லது மட்டும்தான் செய்கின்றவராக இருக்கின்றார். ஆண்டவர் ஒரு காலத்தில் நமக்கு தீமை செய்கின்ற தேவன் இல்லை. அவரால் தீமை செய்ய முடியாது. God cannot do anything evil against his creation because that is not the nature of God. ஆண்டவர் தீமை செய்கின்றவர் இல்லை. God never does anything evil. அவருடைய தன்மை நல்ல ஒரு தன்மையாக, நல்லவராக, அவர் நன்மை செய்கின்றவராக இருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, இந்த நல்லதை எப்படி வெளிப்படுத்துகிறார்? How does God reveal this goodness? மூன்று வகையிலே இந்த நல்லதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். 145 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Take Psalm 145 எடுத்துக்கொள்ளுங்கள். 145 சங்கீதம். Take Psalm 145. 3-4 வசனத்தை கவனிங்கள். Look at verse 3 and verse 4. இந்த சங்கீதத்தில் தாவீது மிக அழகாக இயற்கையை பார்த்து, இயற்கையிலே தேவனுடைய நன்மை உண்டு என்று அழகாக சொல்கிறார்.
in Psalm 145 verse 3 and 4, King David describes the goodness of God in the created order of God. ஆண்டவர் இயற்கையாக படைத்ததில் அவருடைய நன்மையை நாம் காண்கின்றோம். 3-4 வசனத்தை பார்த்தீங்கன்னா, look at verse 3 and verse 4. Yahweh is great and is highly to be praised. நம்முடைய தேவன் பெரியவர், அவர் உயர்தமான துதியின் மூலமாக புகழப்பட வேண்டியதாக இருக்கிறது. His greatness is unsearchable. அவரை அறிந்து கொள்ள, அவர் மகத்துவம் அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் இருக்கின்றது. ஒரு தலைமுறை மறுதலைமுறைக்கு ஆண்டவர் செய்த கிரிகளை பற்றி அறிவிப்பார்கள் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. One generation will tell the next generation. They will declare the works and proclaim your mighty deeds. ஆண்டவர் செய்த வல்லமையான கிரியைகள் ஒரு தலைமுறை மறுதலைமுறைக்கு அறிக்கை செய்வார் என்று அங்கே வாசிக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் அவ்விதமாக நல்ல குணமுள்ளவராக, நல்லது செய்கின்றவராக இருக்கின்றார். 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனத்தை பாருங்கள். Look at verse 7 to 9. அதே சங்கீதம் 145ஆம் சங்கீதம், அதே சங்கீதத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறார், முதியோருடைய தலைமுறை என்ன செய்வோமா, இளைய தலைமுறைக்கு சாட்சி கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு ஆண்டவருடைய நன்மை பெரிதானு என்று சாட்சி கொடுத்து மகிழ்ச்சியாக ஆண்டவரை துதிப்பார்கள் என்று அங்கு எழுதப்பட்டிருக்குது. If you look at this verse 7 to 9, the psalmist says, David says, the older generation will say to the younger generation of the great things that God has done for them, and they will sing with joy of God's righteousness. ஆண்டவருடைய நீதியை குறித்து, ஆண்டவருடைய கிருபை குறித்து, இரக்கத்தை குறித்து, எவ்விதமாக கோபத்துக்கு அவர் சீக்கிரமாக கோபப்படுவதில்லை, அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதாகிறது என்று எவ்விதமாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள். I want you to notice verse 9. 9ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. Look at verse 9. 9ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவர் எல்லாருக்கும் நல்லவராக இருக்கிறார். God, the Lord is good to everyone. எல்லாருக்கும். அப்ப இது எல்லாரும் என்று சொல்லும் பொழுது நீங்களும் நானும் அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் என்று சொன்னால் நீங்களும் நானும் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். If God is good to everyone, you and I are also included in the goodness of God. அப்ப இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எது செய்தாலும், இயற்கையிலே நம்மை சுத்தி எது செய்தாலும் அது நன்மைக்காகத்தான் அவர் செய்கின்றவராக இருக்கு. Whatever God does around us, it is always for our good. நம்முடைய நல்லதுக்குத்தான் ஆண்டவர் செய்கின்றவராக இருக்கு. அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. That is something that you and I must know and understand. God is good all the time. ஆண்டவர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கின்றார். அப்ப இயற்கையிலே அவர் நன்மையை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் எவ்வளவு நல்லவர் என்று அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். God shows his goodness in nature. இரண்டாவதாக 107ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Take Psalm 107. 107ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த சங்கீதத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, ஆண்டவர் நல்லவர், அவர் எப்பொழுதுக்கும் நன்றி செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. அவருடைய அன்பு தலைமுறைக்காக இன்றைக்குமாக இருக்கிற அன்பாக இருக்கிறது. மீட்கப்பட்டவர்கள் அவ்விதமாக ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். In Psalm 107, okay, it begins, இந்த சங்கீதத்தை முதல் வசனத்தில் ஆரம்பித்தீங்கன்னா, when you look at the first verses, it says, give thanks to the Lord for his good, his faithful love endures forever. Let the redeemed of the Lord proclaim that he has redeemed them from the hand of the foe. எதிரியின் கைகளிலிருந்து ஆண்டவர் நம் யாவரையும் மீட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்னை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆகிய ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், ஏனென்றால் அவர் நல்லவர். இந்த 107ஆம் சங்கீதத்தை நீங்கள் முழுமையாக வாசிச்சீங்கன்னா, if you read the whole Psalm 107, okay, முழுமையாக நீங்கள் வாசித்தீங்கன்னா, you will read about 4 different situations, 4 வித்தியாசமான சூழ்நிலைகளை பற்றி சங்கீதக்காரன் எழுதுகின்றார். எந்த அளவுக்கு, எப்படி ஆண்டவர் இந்த 4 சூழ்நிலைகளை எப்படி ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார் என்று அவர் வெளிப்படுத்துகிறார். முதலாக அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொள்கிறவராக இருக்கின்றார். God comes to the rescue of these people who are searching for something to satisfy, or someone to satisfy their soul. அவனுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்த மக்கள் இங்கே அழியும் பொழுது ஆண்டவர் அவனுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றார்.
we see God as someone who comes into our lives to satisfy us. நம்ம வாழ்க்கையிலே வந்து நம்முடைய ஆத்மாவை திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றார். அவர் நல்லவர். நம்முடைய தேவையை அறிந்து நம்மை திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கு. He comes to satisfy our soul. இதே 107 சங்கீதத்தில் you see another situation, வேற ஒரு சூழலை பார்க்கிறோம். God intervenes in the lives of those who rebel against God's word. ஆண்டவர் வார்த்தைக்கு புறம்பாக, ஆண்டவர் வார்த்தைக்கு எதிராக இருக்கிற மக்களின் வாழ்க்கையிலே ஆண்டவர் இடைப்பட்டு அவங்களுடைய ஆண்டவர் இதை செய்கிறார், மன திரும்ப வைக்கிறார். God works in their lives, okay, and God gets them to repent. ஆண்டவருக்கு புறம்பாக இருக்கின்றாங்க, ஆண்டவரை எதிர்த்து நிற்கிறாங்க. ஆனால் அவரோட வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்பட்டு என்ன செய்கிறாருன்னா மன திரும்புதலுக்குள் அவனை கொண்டு வருகிறார். God intervenes in the lives of those who are rebellious and gets them to repent and come to him. அவ்விதமாக அவர் அன்புள்ளவராக இருக்கின்றார். யாரையும் நியாயத்திருக்க அவர் விருப்பப்படவில்லை. எல்லாம் மனம் திரும்பி அவர்கிட்ட வர வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறவராக இருக்கிறார். He doesn't want to judge anyone. He wants them to repent and come back to him. That's how good God is. அந்த அளவுக்கு தான் நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கின்றார். மூன்றாவதாக இதே சங்கீதத்தில் 107 சங்கீதத்தில் God intervenes on behalf of his goodness and in the lives of foolish people, okay, who have given themselves to sin and find death at their doorstep. பாருங்க, பாவத்துக்கு இடம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திலே வாழ்ந்து மரண தருவாயிலே இல்லாட்டி மரணத்தை நோக்கி செல்கிற மக்களின் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஈடுபட்டு அவருடைய நன்மையை வெளிப்படுத்தி இவர்கள் மீண்டும் ஆண்டவர்கிட்ட வர வேண்டும் என்று ஒரு உறவுக்குள் வர வேண்டும் என்று ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை தொடர்கிறவராக இருக்கின்றார். Some people give their lives into sin and as a result of sin they are on the road to death. But God intervenes. அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இடைப்படுகிறார். மீண்டும் ஆண்டவர் ஒரு சரியான உறவுக்குள் வர வேண்டும் என்று அவ்விதமாக நல்லதை நினைத்து நல்லதை செய்கின்றவராக இருக்கிறார். God is good and he always does his good thing. நான்காவதாக, fourthly, அதே சங்கீதத்தில் God rescues them from calamity. வரப்போகிற சூழலில் ஆபத்திலிருந்து ஆண்டவர் அவங்களை மீட்டுக் கொள்கிறவராக இருக்கின்றார். புயலின் மத்தியிலே அவங்க மூழ்கி போகாதபடி ஆண்டவர் புயல் யாவற்றும் அமைதிப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றார். அவர் நல்லவர். In the midst of a fierce storm, he stills the storm because he is good. அந்த புயலை அவர் அமைதிப்படுத்தி அவருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறார். அந்த ஆபத்திலிருந்து அவரை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். ஏனென்றால் அவர் நல்லவர். No matter what situation you are facing today, God is the best person to take it to. நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம என்ன மாதிரி சூழ்நிலையிலே நாம் கடந்து போய்கொண்டு இருக்கலாம், போய்கொண்டு இருக்கலாம். அது என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கணும், பிதாவை தவிர, ஆண்டவரை தவிர, இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் சிறந்தவர் இல்லைங்க. அவரை போல ஒரு நல்ல தேவன் வேறு யாரும் இல்லை. There is no surer source of deliverance or blessing than him because he is good all the time. அவரை போல ஒரு விடுவிக்கிறவர், அவரை போல ஒரு ஆசீர்வதிக்கிறவர் வேறு யாரும் இருக்க முடியாதுங்க. அவர் நல்லவர், எப்பொழுதும் நல்லவராக இருக்கின்றார். ஆகிய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே விதமாக ஈடுபடுகிறவராக இருக்கின்றார். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நல்லது செய்ய ஆசைப்படுகிறார். அதே சமயத்தில் வேற ஒரு காரியத்தை பார்க்குறோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவர் நமக்கு நல்லது செய்ய ஆசைப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவை பவுல் வர்ணிக்க போக சொல்றாரு, தேவ பிதாவுடைய முழுமையான தன்மை சரீர அளவில் இயேசுவோடு கூட இருந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். When you read Paul's letters, we read about the goodness of God dwelling in Jesus Christ. ஆண்டவர் அவருடைய வாஞ்சை, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய உதவி அவர் என்ன செய்தார்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? ரோமர் 5:8 நாம் வாசிக்கிறோம். அவருடைய அன்பை வெளிப்படுத்த நியாய தீர்ப்பு நம்ம மேலே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பிதா என்ன செய்கிறாரு, நம்முடைய குமாரனை அவர் அனுப்புகிறார். அப்படி ஒரு நல்ல தேவன் அவ்விதமாக அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தவராக இருக்கின்றார். Romans 5:8 says, God proved his love for us, that while we were still sinners,
Christ died for us. ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். நான் பாவியாக இருக்கிற நிமித்து எனக்காக கிறிஸ்து இயேசு மரித்தார். He took my judgment. ஏன் நியாய தீர்ப்பை அவர் மேல் சுமந்து கொண்டார். ரோமர் 8:32, ரோமன்ஸ் 8:32, ரோமர் 8:32. அவர் ஒரே பேரான குமாரனை அவர் விட்டு வைக்கவில்லை, நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். இட் வாஸ் குட்னஸ் இன் த பிகஸ்ட் வே. மிக சிறந்த அளவிலே ஆண்டவர் அவருக்கு இருந்தது ஒன்றே தான், ஆனால் அதை ஒப்பு கொடுக்க அவர் தயாராக இருந்தார் நமக்காக. For us, God was willing to spare His only Son. 2 கொரிந்தியர் 1:20, 2 கொரிந்தியர் 1:20, 2 Corinthians 1:20. Every one of God's promise is a yes in Christ. கிறிஸ்து இயேசுக்குள் ஆண்டவருடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தம் ஆமென் என்று நாம் வாசிக்கின்றோம். அப்ப ஆண்டவருடைய பூர்ணமான நன்மையான ஈவுகள் யாவற்றும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆண்டவர் பிதா ஆனவர் நாம் யாவருக்கும் கொடுத்து விட்டார். Through Jesus Christ, the Father has given us all the blessings that we need in our life. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர் மூலமாக பிதாவின் நன்மை நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் நம்முடைய பிதாவாக இருக்கின்றார், நம்முடைய ஆண்டவராக இருக்கின்றார். மூன்றாவதாக, இந்த நல்ல தேவன் எவ்வளோ நல்லது செய்து நல்லது நினைத்து நல்லவராக இருக்கிறாருக்கு நான் என்ன மறுமொழி கொடுக்கணும்? How do I respond to God's goodness? இந்த நன்மைக்கு ஒரு மறுமொழி அவசியம். This goodness calls for a response. முதலாக நான் என்ன செய்ய வேண்டும்னா, அவிசுவாசத்திலிருந்து நான் மன திரும்ப வேண்டியதாக இருக்கிறது. I must repent from unbelief and ingratitude. சில சமயத்தில் பாருங்க, எவ்வளோ நன்மை பெற்றுக்கொண்டு கூட நம்ம நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறோம், மன திரும்பாமல் இருக்கிறோம். We are unrepentant and at the same time not grateful. நன்றி இல்லாதவாக இருக்கிறோம். ரோமர் 2:4, ரோமன்ஸ் 2:4. ஆண்டவர் மேல் தயவு புரிகிறார், நல்லது செய்கிறார். ஏன் தெரியுமாங்க? நாம் யாவரும் மன திரும்ப வேண்டும் என்று அவருடைய விருப்பம். அது சற்று முன்பாக நான் சொன்னேன், நாம் எல்லாரும் மன திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விதமாக தயவுள்ளவராக இருக்கின்றார். God is kind in order to lead us to repentance. Our ingratitude and greed for what He can do for us while rejecting Him is the height of sin. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எவ்வளோ காரியம் செய்கிறாரு, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், அதை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் பெற்றுக்கொண்ட பிறகு தொடர்ந்து போய் திருப்பி பாவத்தை போய் சேரும். We receive all of God's goodness, all of God's blessings, and we still go and commit sin, or still go and live in sin. எல்லாத்தையும் வாங்கிட்டு பிறகு திருப்பி போய் பாவத்தில் போய் விழுகிறோம். See the hand of God in your life. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை கரத்தை நாம் பார்ப்போம். அந்த கரத்தை பார்த்து அவரிடம் நாம் திரும்புவோமாக. Let us turn to Him today. Put an end to taking God from God and learn to thank Him. ஆண்டவரிடம் மட்டும் பெற்றுக்கொண்டது மட்டும் நிறுத்திட்டு திருப்பி ஆண்டவருக்கு நன்றியின் மறுமொழியை நாம் சொல்ல ஆரம்பிப்போம். Learn to be grateful for all of God's goodness. ஆண்டவர் செய்த நன்மைகள் யாவற்றுக்கும் நன்றி உள்ளவர்களாக நாம் இருப்போம். இரண்டாவதாக, rest in His goodness when adversity comes. ஆண்டவர் உடைய நன்மையிலே நாம் சாய்ந்திருப்போம். எப்படிப்பட்ட உபத்திரங்கள் வந்தாலும் என் தேவன் நல்லவர் என்று அந்த உண்மையிலே நாம் சாய்ந்திருப்போம். We live in a world where bad things happen to good people and good things happen to bad people. நீங்களும் நான் ஒரு உலகத்தை வாழுகிறோம். என்ன பாரு உலகத்தில் கெட்டது நல்லவங்களுக்கு நடக்குது, நல்லது கெட்டவங்களுக்கு நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நீங்களும் நானும் வாழுகிறோம். Sometimes our circumstances argue with us about how good God is. நம்ம சூழ்நிலையை பார்க்கும் பொழுது உண்மையாக ஆண்டவர் நல்லவரா? அதை ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் நல்லவரா கெட்டவரா? நம்மளோட வாழ்க்கை சூழ்நிலை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழும்புகிறது. When we look at our lives or our circumstances, நம்ம சூழ்ந்து இருக்கிற சூழ்நிலை பார்க்கும் பொழுது உண்மையாக ஆண்டவர் நல்லவரா என்ற கேள்வி கேட்க நம்மை தோண்டுது. We have this question.
சம்டைம்ஸ் காட்ஸ் பிளான் ஃபார் அஸ் மீன்ஸ் கோயிங் த்ரூ ட்ரையல்ஸ். சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வித்திருக்கிற திட்டம் சோதனையின் பாதைக்குள் கடந்து வர வேண்டியதாக இருக்கிறது. இழப்புகள் இருக்கலாம், மனவேதனைகள் இருக்கலாம், மரணம் கூட இருக்கலாம். சில சமயத்தில் அவ்விதமான ஒரு பாதைக்குள் ஆண்டவர் நம்மை கொண்டு போய் நடத்துவார். Sometimes God leads us in ways that take us to trials, to losses, to heartaches, even death. அந்த சமயத்தில் 31ஆம் சங்கீதத்தை நம் மனதை வைத்துக் கொள்வோம். Look at Psalm 31 verse 19 and 20. 31ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். How great is your goodness that you have stored up for those who fear you and accomplish in the sight of everyone for those who take refuge in you. ஆண்டவரை புகலிடமாக அடைக்கலமாக தேடுகிற மக்களுக்கு ஆண்டவர் எவ்வளோ ஒரு பெரிய நன்மையை வைத்திருக்கின்றார். You hide them in the protection of your presence. உங்களுடைய பிரசன்னத்தின் மூலமாக நீர் அவளை பாதுகாத்துக் கொள்கிறேன். You conceal them in the shelter from the schemes of men and from quarrelsome tongues. அவளை நீர் அடைக்கலமாக இருந்து அவளை இவ்விதமாக குறப்பேசுகிற நாவிலிருந்து நீர் அவளை பாதுகாத்துக் கொள்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்கின்றார். ஆண்டவர் தான் நம்முடைய புகலிடம், ஆண்டவர் தான் நம்மளுக்கு அடைக்கலம். God is our refuge, God is our fortress, so we are to rest there. அங்கத்தான் நாம் அடைக்கலம் இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. Hidden help only comes when you give it up to him. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அவரிடம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை மறைத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். It's only when you give up will he hide you. நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அப்பொழுது தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் மறைத்துக் கொள்கிறவராக இருக்கின்றார். மூன்றாவதாக விசுவாசத்தோடு நாம் கடந்து வருவோம். Let's step out in faith. When you believe that God is good all the time, it frees you to take ever increasing steps of faith. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்பொழுதும் நல்லவர் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம்னா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் கடந்து வர நம்முடைய விசுவாசத்தை நாம் பெருக பண்ண வேண்டியதாக இருக்கிறது. We must step out in faith. விசுவாசத்தோடு நாம் முன் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. எரேமியா 29:11, Jeremiah 29:11, எரேமியா 29:11. Look at Jeremiah 29 and verse 11. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். அங்கே ஆண்டவருடைய மனதை நாம் பார்க்கின்றோம். We see the intent of God. அவர் சொல்றாரு, I know the plans I have for you. ஆண்டவர் நமக்கு யாவருக்கும் ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். The Lord's declaration, plans for your welfare. என் நல்லதுக்கு தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கின்றவராக, எனக்கு ஒரு எதிர்காலம் ஒரு நம்பிக்கை கொடுக்கத்தான் எல்லாவற்றும் செய்கின்றவராக இருக்கிறார். ஆண்டவர் நம் யாவருக்கும் ஒரு நல்லதை ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை நான் நம்பணும். I must believe that God has a plan for me, a plan to prosper me. என்னை வாழ வைக்க, என்னை ஆசீர்வதிக்க அப்படிப்பட்ட ஒரு திட்டம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை வசனத்து மேல் நான் நம்பிக்கையாக விசுவாசமாக இருக்க வேண்டும். சங்கீதம் 84:11, Psalm 84 and verse 11. ஆண்டவர் நம்முடைய கர்த்தராகிய தேவனின் வாழ்க்கையிலே சூரியனாக இருக்கிறார். The Lord God is a sun in my life. எனக்கு வெளிச்சத்தை தருகிறவராக இருக்கிறார். எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று என் பாதையெல்லாம் அவர் வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, வெளிச்சத்தை காட்டுகிறவராக இருக்கின்றார். He is my shield. எனக்கு கேடகமாக இருக்கிறார், என்னை பாதுகாத்துக் கொள்கிறார். God gives me grace. ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுக்கிறார். தம்முடைய மகிமையை ஆண்டவர் என்னோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். அவரை பின்னால் நான் செல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு நன்மையும் எனக்கு குறைப்படாதபடி அவர் செய்கின்றவராக இருக்கிறார். He will not withhold his goodness from me as long as I live in integrity. உண்மையோடு பயபக்தியோடு ஆண்டவரோடு வாழும் பொழுது ஒரு நன்மையும் என் வாழ்க்கையிலே நான் குறைப்பட மாட்டேன். You will never miss out if you step out with God. நம்முடைய வாழ்க்கை விசுவாசத்திலே ஆண்டவரோடு கூட நடக்கும் பொழுது என் வாழ்க்கையிலே எதுவும் நான் இழக்க மாட்டேன். ஆண்டவர் எல்லாவற்றும் எனக்கு தருகிறவராக இருக்கிறார்.
Have you ever been given a gift that you could never have gotten for yourself? நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சொந்தமாக ஒரு வரம், இது ஒரு ஆசைப்பட்ட பொருளை வாங்கிக்கிற ஆசைப்படுறோம், ஆனால் சொந்தமாக அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இலவசமாக அந்த பரிசை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட சூழல் இருக்க பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரிசீவிங் சம்திங் தட் யூ நோ யூ cannot get it yourself. சொந்தமாக பெற்றுக்கொள்ள முடியல, ஆனால் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த சூழ்நிலையில் உங்கள் மனம் எப்படி இருக்கும்? Has anyone ever sacrificed a huge amount for you without getting anything in return? அதிகமாக செலவிட்டு, அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் செலவிட்டு ஏதோ ஒரு காரியம் பெற்றுக்கொள்ளாமல், எதிர்பார்க்காமல் ஒரு அனுபவம் வாழ்க்கையில் இருக்குதா? ஆண்டவரை பார்க்கும் பொழுது அவருடைய ஒரே குமாரனை நம் யாவருக்கும் அனுப்பி எதுவும் ஆண்டவர் எதிர்பார்க்கல. அவர் நம்முடைய அன்பு நிமித்தமாக, அவருடைய கிருபை நிமித்தமாக அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தார். ரட்சிப்பை கொடுத்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். ஓகே, இது யாவற்றும் அவருடைய நன்மை நிமித்தமாக. We couldn't have earned our salvation. We couldn't have earned eternal life. அது எல்லாவற்றும் ஆண்டவருடைய தயவு. இவ்வளோ பெற்றுக்கொண்டு நாம் எப்படி சந்தேகமாக இருக்க முடியும்? அவர் நல்லவரா என்ற சந்தேகமாக இருக்க முடியும். How can we be in doubt, having received so much, still doubt the goodness of God? இந்த சூழ்நிலையில் கூட, இந்த கோவிட் காலத்தில் கூட நம் தேவன் நல்லவர், எப்பொழுதும் நல்லவர். Even in this COVID situation, God is good, and it's good all the time because He has done so much for us. நம் யாவருக்கும் ஆண்டவர் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். ஆக அந்த தேவனுடைய நன்மையை குறித்து நாம் எப்பொழுதும் தியானமாக இருப்போம். Let's always concentrate and meditate on this goodness of God. ஜெபிப்போம். Let us pray. அன்பின் தேவனே, உங்களுடைய வார்த்தைக்காராச்ச நன்றி அப்பா. இந்த காலவேளையில் கூட எங்களோடு கூட இந்த தேவன் நன்மை என்றால் என்ன என்று பேசுறதுக்காராச்ச நன்றி. நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே அதுவும் நீ சொல்லிக் கொடுத்ததுக்காக பாஸ்டர். Thank you Lord for revealing your goodness to us. Thank you for teaching us and telling us what it means to understand the goodness of God and how we must respond to your goodness. ஆண்டவரே, எப்பொழுதும் என் உள்ளத்தில் என் தேவன் நல்லவர், அவர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே இருக்க கற்றுத்தார். God is good and is good all the time. Amen.